வணக்கம். நோவுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அசுவசும கிட்டத்தட்ட 1.6 கோடி ரூபாய்களுக்கு மேல போயிருக்கதா தகவல்கள் வருது. அதே சமயம் இன்னைக்கு தலாவக்கலையில கிட்டத்தட்ட 9,16,000 ரூபாய் ஒரு அதிகாரி அசுவசும இதை டீல் பண்ண ஒருத்தர் அவருடைய உறவினருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கதா தகவல் வருது. நமக்கு இது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இது அவ்வளவும் யாரோ ஒரு மூலையில இருந்த ஒரு மனுஷன் பாதிச்ச ஒரு விஷயம். என்ன, அவனுக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காம இருந்திருக்கு. இது தனி ஒருவரால மட்டுமே இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஊழல்கள் செய்யப்பட்டிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு பெரிய ஒரு குழுவா சேர்ந்து கூட இது செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்க இந்த அஸ்வசும காசு வாங்குறவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தெரியும். காலையில ஒரு 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு பிரதேச செயலகத்திலேயோ அந்த அஸ்வசும அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு பதிகிற அன்னைக்கெல்லாம் அப்படியே லைனா நிப்பாங்க. வெயில் காலையில அடிக்கிற வெயில்லாம் உங்களுக்கு தெரியும். காலையில அடிக்கிற வெயில், அதுக்கப்புறம் மழை பெஞ்ச மழை, குளிர், வயசு போனவங்க, நோயாளர்கள், அப்படியே ரொம்ப இதுல நிப்பாங்க. அவங்கள இவனுங்க நடத்துற விதம், ஏசுற ஏச்சுகள் இதெல்லாம் தாண்டி தானே ஏதோ ஒரு வகையில என் வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு உதவியா அது இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தானே நிக்கிறான். யாரோ நாளைக்கு நான் மருந்து வாங்கணும், நாளைக்கு வேண்ட போயிட்டு காசு கேட்கல நிலைமையில இருக்க எனக்கு இன்னைக்கு அரசாங்கம் ஒரு காசு கொடுக்குது அப்படிங்குள்ள அந்த காசு எனக்கு எவ்வளவு முக்கியமானது. நாளைக்கு ஒரு புள்ள ஸ்கூலுக்கு டியூஷன் காசு கொடுக்கணும், உழைக்க முடியல, கிடைக்கல, இப்படி பிரச்சனையா இருக்கு, இந்த காசு எடுத்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்க ஒரு அப்பா விட்டுட்டு எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஆக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காசு தானே இந்த ஊழல்களா செய்யப்பட்டிருக்கு. மலையகத்துல உண்மையா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப வயசு போனவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க தானே. நிறைய வயசு போனவர்களுடைய இறந்த பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ்கள் சரியான முறையில சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சர்டிபிகேட்ஸை வச்சு அவங்களுக்கு வர வேண்டிய அந்த காசுகள், சமுர்த்தி காசா இருக்கட்டும், முதியோர் தொகையா இருக்கட்டும், இந்த மாதிரி அசுவசும காசுகளா இருக்கட்டும், நிறைய காசுகள் இந்த மாதிரி விளையாடப்பட்டு